அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் கிவ்அவேல வின் பண்ணாதவங்கலாம் கோச்சிக்காமல் இருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்காகவே நெக்ஸ்ட் வீக் இன்னொரு கிவ்அவே வைக்கலான்னு இருக்கேன். அது வந்துட்டு லாஸ்ட் கிவ்அவே மாதிரி கிடையாது. லாஸ்ட் வந்துட்டு நானாக தானே 2 பேரை செலக்ட் பண்ணேன். அதான் உங்கள் முன்னாடி லைவாக தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். அந்த சீட்லேருந்து நேம் செலக்ட் பண்ணி இந்த வாட்டி நெக்ஸ்ட் கிவ்அவே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலான்னு இருக்கேன். அது நீங்களாக செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ நெக்ஸ்ட் வீக் வைக்கலான்னு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ரொம்ப உடனே வச்சா எனக்குமே கொஞ்சம் செஞ்சு கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் டைம் கேப் எடுத்துக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறமா இன்றைக்கி வீடியோ வந்துட்டு நான் சேல்ஸ் பண்ணுறேன் இல்லையா ப்ரௌனி, அது எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே நான் சில திங்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருந்தேன் என்னோடய புது ப்ரௌனி பிஸ்னஸ்க்காக. அவ்வளவா ரொம்ப பெரிய பொருட்கள்லாம் கிடையாது, சும்மா கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதை அப்படியே நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் பல்காக ஒரு 50 பீஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு எசன் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டாக நான் வாங்கின எசன் ஷாப் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப தள்ளி சென்ட்ரல் சைடு போகிற மாதிரி இருந்தது. இது வந்துட்டு நாங்கள் போயிட்டுருக்கையிலே எங்களுக்கு மழை ஸ்டார்ட் ஆயிருச்சா, அப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஏதாவது லொக்கேஷன் இருக்கா நாங்கள் செக் பண்ணி போன கடை தான். ஆனால் இங்கே ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. சரி என்ன பண்ணுறது, மழையிலையுமே வந்துட்டு மாட்டிக்கிட்டோம் வேறு. சரி போனதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த விஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது அப்புறமா அந்த ரேப் பண்ணுற அந்த கிளிங் ரேப் எல்லாமே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டின்ஸுமே வாங்கிட்டேன். இது நல்ல பெருசாக இருந்தது, சூப்பராக. இது வந்து 240 ருப்பிக்கே இருந்தது. நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. என்னோடய ஓடிஜிலையுமே நல்லாவே ஃபிட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு 180 ருப்பி. இந்த டின் வந்துட்டு ஸ்வீட் செஞ்சுட்டு அதில் ஊற்றி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமேனு வாங்கினேன். அப்புறம் இந்த ஸ்டிக்கு வந்துட்டு நிறைய பேர் நான் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். அந்த ப்ரௌனி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக அதை அப்படியே கலக்கி எடுப்பாங்களா, சரி நம்மளும் வாங்கி பார்ப்போன்னு வாங்கினேன். அப்புறமாட்டி இந்த சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் திங்ஸாக வாங்கியிருந்தேன். அப்புறமா இந்த கஸ்டர்ட் பவுடர், இதை வச்சுட்டு ஏதாச்சும் இந்த டெசர்ட்ஸ் ஏதாவது செய்யலான்னு வாங்கினேன். அப்புறமா அந்த ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் மில்க் மேடு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பர்த்டே வருது. அவங்க வந்துட்டு எக்லெஸ் ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பட்டர், அமுல் பட்டர் எப்போவுமே அந்த எல்லோ கலரில் வரும், அதுதான் நான் வாங்குவேன். இதுவுமே அதே பிராண்ட் தான், ஆனால் கலர் மட்டும் வேறு மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லி அதை வாங்கியாச்சு. அப்புறமா இந்த காம்பவுண்ட் சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினேன். ஆனால் இந்த காம்பவுண்ட் சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க இருந்தது. சரி என்ன செய்ய, எனக்கு சுத்தமாக வர என்கிட்ட காலியாக போயிடுச்சு. அதனால சரி வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாக்ஸஸ் வந்துட்டு கொஞ்சம் பல்காக வாங்கினதால இது கொஞ்சம் ரேட் பரவாயில்ல. இதோட ரேட்லாம் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக ஞாபகம் இல்லை. யாருக்காவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் பில் பார்த்து சொல்கிறேன். இப்போ நைட்டில் தான் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், பசங்களாம் தூங்க வச்சுட்டு. அதனால் ரேட் எனக்கு ப்ராப்பராக தெரியலை. ஸோ நான் செக் பண்ணி சொல்கிறேன், யாருக்காவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நைட் டைம் நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்குது, பசங்க எல்லோரும் தூங்க வச்சுட்டு நான் உள்ளே அந்த இருட்டாக இருந்ததில் ரூமு லைவில் கூட அந்தளவுக்கு வெளிச்சம் தெரிஞ்சிருக்காது, அங்கே தான் நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதனால் பில்லு எங்கே வச்சேன்னுமே தெரியலை. யாருக்காவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். அப்புறமா லைவ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே டல்லாக இருட்டாக தான் இருந்தது, சாரி. ஏன்னா அந்த ரூம்லேயுமே அவ்வளோ வெளிச்சமே இருக்காது. நான் யோசிக்காமல் நான் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டேங்க. ஏன்னா நான் அடுப்புலேயுமே சாமான் குக்கர்லாம் வச்சுருந்தேன், அது விசில் சவுண்ட் எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதுவும் இல்லாமல் பசங்களுமே டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா வெளியில், எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் நான் உள்ளக்க ரூமில் வந்துட்டு லைவ் எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா லைவில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா வின் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2 பேர் வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தவங்க வந்துட்டு ஆமினா ஃப்ரம் ரெட் ஹில்ஸ், இன்னொருத்தவங்க வந்துட்டு மோனிஷா ஃப்ரம் திருப்பூர். மோனிஷா வந்துட்டு என்கிட்ட ப்ரௌனி தான் கேட்டிருந்தாங்க. இன்ஷால்லா இனிமேல் தான் நான் செஞ்சு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆமினா வந்துட்டு என்கிட்ட அஃப்லாத்தூன் கேட்டிருக்காங்க. இன்ஷால்லா நான் அவங்களுக்குமே செஞ்சு கொடுக்கணும். இன்ஷால்லா நல்லபடியாக நான் செஞ்சு கொடுக்குறேன். அந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ப்ரௌனி வந்துட்டு எனக்கு ஆர்டர் வந்திருந்தது மதுரையிலேருந்து. ஃபஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃபஜ்ஜி ப்ரௌனி. ஸோ அதுக்கான அளவுகள் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ப்ரௌனி ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே நான் இது எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, என்கிட்ட என்னோடய ஸ்ரீலங்கா சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அவங்க வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எப்படியே சின்ன பிள்ளையாட்டோ கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வரும். அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஏதாவது சீக்ரெட் இருக்கா அக்கா அப்படின்லாம் என்கிட்ட கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். இருந்தாலுமே அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது. இதில் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக செய்வோம், வீடியோவுக்கு தனியாக செய்வோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது. அதனால் என்கிட்ட நிறைய டவுட் கேட்டாங்க. ஸோ அவங்க டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன்.
எப்படின்னா நான் வீடியோவில் என்ன ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேனோ அதே தான் நான் வந்துட்டு நான் சேல்ஸ் பண்ணுறதுக்குமே நான் அதே தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு சீக்ரெட்டுமே கிடையாதுப்பா அதில். ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் டபுள் பாயில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஓடிஜியில் வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். உங்களுக்கு நல்லா பழகிடுச்சுன்னா நீங்கள் அப்படி வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு கிராம் கணக்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட்டர் வந்துட்டு ஒரு 70 கிராம் அந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக இருந்துட்டாலுமே விழுவிழுண்டு போயிடும், நல்லா இருக்காது. அப்புறமா சாக்லேட் வந்துட்டு ஒரு 200 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டான அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். நான் என்னதான் இருந்தாலுமே டிஸ்கிரிப்ஷனில் தான் என்கிட்ட கேட்குறீங்க, அதனால தான் சொல்கிறேன். அப்புறமா இதை நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் நம்ம மற்ற திங்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவையும் கொக்கோ பவுடரையும் நம்ம கலந்து வச்சுருவோம். மாவு வந்துட்டு ஒரு 60லேருந்து 65 கிராம் கிலோ நம்ம எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் வந்துட்டு சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் சாக்லேட் வந்து கொஞ்சம் ஓவராக சேர்த்துட்டேன், ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டேன். கொக்கோ பவுடருமே நம்ம ரொம்ப சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதுவே இவங்க வந்துட்டு நட்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் கலந்து கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு இந்த கசப்பு தன்மை தெரியாது. இவங்க வெறும் பிளெயின் ஃபஜ்ஜி ப்ரௌனி கேட்டதால் கொக்கோ பவுடர் நம்ம ரொம்ப சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரியாக போயிடும். அதனால் நம்ம பார்த்து தான் சேர்க்கணும். இதிலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் நம்ம பேக்கிங் பவுடர், சோடா எதுவுமே நம்ம சேர்க்கவே கூடாது. நெக்ஸ்ட் இப்போ நான் சர்க்கரையுமே நான் வந்துட்டு அளந்து வச்சுருக்கேன், ஈக்குவலாக எடுத்திருக்கேன். சர்க்கரையோட அளவுமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். நம்ம செய்கிற இந்த பவுல்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம சேல்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம், நம்ம டிஸ்டன்ஸ்லாம் நம்ம அனுப்பும் போது அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்பாயிலாக போகாமல் இருக்கும். அப்புறமா சில பேர் வந்து இந்த டவுட்டுமே கேட்குறீங்க, ப்ரௌனி வந்துட்டு எத்தனை நாள் வெளில வச்சு சாப்பிடலாம் அப்படின்லாம். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாள் வரைக்குமே ஒன்றும் ஆகாது. நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கல, ஒரு 1 வீக்லேருந்து 10 நாள் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. அதுவும் இல்லாமல் ப்ரௌனி வந்து அவ்வளோ நாளில் நம்ம வச்சுருக்கவே மாட்டோம் முதல்ல. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும், இல்லை டக்குன்னு நம்ம காலி பண்ணிடுவோம். அப்புறமா லாங்காக எவ்வளோ நாள் ஆகும் நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்குன்னுமே கேட்குறீங்க. ஒரு 2 நாள்லேருந்து 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும் கண்டிப்பாக. கொஞ்சம் வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா, சென்னைனா நான் முதல் நாள் போய் நான் கொரியர் போடுறேன்னா மறுநாள்லாம் போய் சேர்ந்துருது. நான் ஆல்ரெடி நான் கொரியர் போட்டிருக்கேன், ரொம்ப ஸ்பீடாகவே வந்துட்டு போயிடுது. இப்போ வந்துட்டு இந்த முட்டை இருக்கு இல்லையா, அதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மதுரைக்கு அனுப்புகிற சிஸ்டருக்கு தான் இந்த புது பீட்டர் எல்லாமே நான் யூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்பவே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ரொம்பவே லாங்கில் நான் அனுப்ப போகிறேன், அதனால தான். அப்புறமா என்கிட்ட நிறைய பேர் இந்த ப்ரௌனி ரேட்ஸ்லாம் கேட்குறீங்க. ப்ரௌனியை வந்துட்டு நான் இப்போ தானே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வழக்கமாக நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிற மாதிரி தான், பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுக்குற அந்த வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். எப்போவுமே நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சம் ரேட் கம்மியாக வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வாங்குறவங்களுக்குமே அது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது அவங்க ரொம்பவே யோசிப்பாங்க இல்லையா, எப்படிடா வாங்குறது, உங்கள்கிட்ட நல்லா இருக்குமா, அப்போல்லாம் ரொம்பவே யோசிப்பாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம நியாயமான விலையில தான் வச்சு விற்கணும். நான் இப்போ தூரம் ஆளை அனுப்புகிறேன் இல்லையா, எனக்கு உண்மையிலே நான் ஃப்ராங்காக சொல்லணுன்னா எனக்கு ஒரு 60 ரூபா கிட்டே எனக்கு கிடைக்கும் லாபம், அவ்வளோதான். ஏன்னா நான் போட்டிருக்க பொருள்லேருந்து எல்லாமே நான் கணக்கு பண்ணாக்கா எனக்கு கரெக்டாக ஒரு 60 ரூபி தான் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இத்தனைக்கும் நான் செய்கிறேன் இல்லையா, இந்த நான் செய்கிறதுக்கான என்னோடய கூலி எதுவுமே நான் சேர்க்காம தான் சொல்கிறேன். இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி செய்யலை எனக்கு ஒரு சந்தோஷமாக, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது, அதனால் நான் செய்கிறேன். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்குறீங்க மெசேஜ்லலாம், எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, நம்மளுக்கு லாபம் வர மாட்டேங்குதுன்ட்டு. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லாபத்தில் எதிர்பார்த்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்கான பலன் ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அது வாங்கி சாப்பிடையில அவங்க ரொம்பவே நம்மளை விஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் ப்ரௌனி வீடியோ போட்டிருக்கேன், அதனால தான் நான் இதை பற்றி அந்தளவுக்கு நான் சொல்லலை. கொஞ்சம் ரொம்ப லாங்காக பேசிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்களா, அதெல்லாம் நான் தனித்தனியாக சொல்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோவில் கிளியர் பண்ணிடலான்னு தோணிச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ மாவை சேர்த்துட்டு ரொம்ப வழக்கம் போல் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாமல் லைட்டாக ரொம்ப ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சிஸ்டரோட ரிவ்யூவுமே நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவங்களோட ரிவ்யூ கேட்கல. ஏதோ ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு வந்த மாதிரி இருந்தது உண்மையிலேயே. காலையில் எனக்கு அந்த ரிவ்யூ வந்தது. காலையில் எழுந்தும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது. கொஞ்சம் ரொம்ப முதல் நாள் ரொம்ப கொஞ்சம் வேலையாக இருந்ததா, காலையில் எழுந்து என்னடா செய்ய போகிறோன்ட்டு இருந்தது. ஆனால் அந்த சிஸ்டரோட அந்த ரிவ்யூ கேட்டோன்னே எனக்கு ஏதோ ஒரு பவர் வந்த மாதிரி
அவ்வளோ டக்குன்னு எழுந்து போய் கடகடன்னு நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, "என்ன உனக்கு அந்த ரிவ்யூ அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூ பார்த்தியா எப்படி வேலை செய்யுதுன்ட்டு." உண்மையிலேயே உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸுமே எனக்கு அப்படி தாங்க இருக்குது. ஒவ்வொருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணையில் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதனால தான் நான் இன்னொரு கிவ்அவேயும் நான் வந்துட்டு வைக்கலான் இருக்கேன். இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் வீக் வைக்கிறேன். ஓகேவா? எல்லாருமே கலந்துக்கோங்க. அப்புறமா இந்த டின்னை பற்றியுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த டின்னு, அது வந்துட்டு 6 இன்ச்சோடைய டின்னு. இதோட அளவு வந்துட்டு எனக்கு தெரியலையே, நான் செக் பண்ணி சொல்கிறேன். யாருக்காவது வேணும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் செக் பண்ணி சொல்கிறேன்ப்பா. ஏன்னா இப்போ நைட் டைம் நான் உள்ளே உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது, அதனால தான் எனக்கு இப்போதைக்கு என்னால் பார்த்து சொல்ல முடியல. ஏன்னா இது நான் இப்போ வாய்ஸ் கொடுத்து நாளைக்கே நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு அநேகமாக மண்டே வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்க்யூவர் வாங்கியிருந்தோம் இல்லையா, அது யூஸ் பண்ணி பார்க்கலாம் நான் எப்படி அதை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. பாருங்கள், ரொம்ப நல்ல க்ளாஸியான ஒரு லுக்கோட சூப்பராக இருக்குது. நான் என்ன ரெசிபியை நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேனோ சேம் அதே தான் நான் வந்துட்டு சேல்ஸ்க்குமே நான் வந்துட்டு அதான் நான் வந்து செய்கிறேன். எந்த ஒரு ஒளிவு மறையுமே கிடையாது. இது எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன்னா, யாராச்சும் ஏதாவது நம்மளுமே செய்யணுன்ட்டு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற இதுக்காக மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்துட்டு வழக்கம் போல் இது ஒரு 180 டிகிரியில் ஒரு 25 நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடிஜி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்கள். சரியாக போயிடுச்சுட்டா ஓகே, இல்லைனா கூட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மறுநாளைக்கு வந்துட்டு காலையிலக்கு சாயெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு, அது நல்லாவே நைட்டு தான் நான் செஞ்சேன். நல்லாவே கூல் ஆனதுக்கப்புறமா நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறமா எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ ரொம்ப பாசமாக மெசேஜ் பண்ணுவீங்க நான் உண்மையிலே நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி இருக்கீங்கன்ட்டு ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி, என்னோடய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு பேசி பழகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உண்மையிலே எனக்கு எப்படி உங்கள் எல்லாத்துக்கும் டேங்க் பண்ணுறதுன்னு தெரியலை. இது உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போது இந்த ப்ரௌனி வந்துட்டு நல்லாவே ஆறி செட் ஆயிருச்சு. எப்போவுமே ப்ரௌனி முதல் நாள் நைட்டு செஞ்சுட்டு மறுநாள் கட் பண்ண இல்லை, ரொம்பவே நல்லா பர்ஃபெக்டாக வரும். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதை கரெக்டாக நீங்கள் அளந்து எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க இல்லையா ப்ரௌனி, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க எந்த மாதிரி பீஸ் வேணும்ன்ட்டு. ஒரு சிலர் நல்ல பெரிய பீஸாகவே கேட்குறாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் குட்டி குட்டியாக கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்குற மாதிரி நம்ம பீஸ் போட்டு கொடுத்துடலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி 1/2 kgக்கு வந்துட்டு 9 பீசஸ் கிட்ட தான் வரும். நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க, நான் ஷார்ட்ஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன், கரெக்டாக 8 பீஸ் தான் வைக்க முடியுது, அதுக்கு மேலே வச்சாக்கா டெலிவரி சார்ஜாக போயிடுதுன்ட்டு. ஆமாம், எங்களுக்குமே அப்படி தான் இருக்குது. ஆனாலுமே எனக்கு வந்துட்டு மனசு கேட்க மாட்டேங்குது. இது வரைக்கும் நான் வந்துட்டு குறைக்கவே இல்லை. கூட தான் கொஞ்சம் இடம் வருது தவிர நான் இது வரைக்கும் நான் குறைச்சதில்லை. கரெக்டான அளவில் நான் கொடுத்ததே கிடையாது. பக்கத்துலலாம் கொடுக்குறதா இருந்தாலுமே கொஞ்சம் நிறையவே வச்சு தான் கொடுப்பேன். இது வந்துட்டு டிஸ்டன்ஸில் கொடுக்குறது நான் அவங்களுக்காக செய்கிற அந்த கேக்ஸு, இந்த ப்ரௌனிஸ் எல்லாமே நான் அப்படியே தான் நான் வந்துட்டு வச்சு அனுப்புகிறேன் அவங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இது வரைக்கும் நல்ல ரிவ்யூ தான் வந்திருக்கு. நல்ல ரிவ்யூ கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம இடையில மட்டும் நம்ம வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், நம்ம நியாயமாக இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம தப்பு பண்ணவே கூடாது. நம்ம கொஞ்சம் கூட வச்சிடலாம், ஆனால் குறைவா வைக்கவே கூடாது. ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக இருங்க. அப்புறமா நம்ம குவாலிட்டிலையுமே நம்ம பட்டரையுமே சரி எதுவுமே நம்ம கம்மி பண்ணாமல் நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு செய்வோமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிவ்யூ கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலர் கஸ்டமராகவே அவங்க ஆகிடுவாங்க. இந்த மதுரை கஸ்டமருக்காக நான் இந்த சிஸ்டருக்காக நல்லபடியாக நான் செஞ்சு கொடுத்துட்டேன். உங்களோட ரிவ்யூ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஹாய் சிஸ்டர், ப்ரௌனி இப்போதான் ரீச் ஆச்சு. ரீச் ஆன உடனே ஆக்சுவலி என்னால் வெயிட் பண்ணவே முடியல. பிகாஸ் பார்க்கும்போதே அவ்வளோ கிரேவிங்ஸ் அதிகமாயிடுச்சு. நான் அந்த கவரை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இருந்த ஹாப்பினஸ்க்கு அளவே கிடையாது. பிகாஸ் நான் இது வரைக்கும் எத்தனையோ ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட நான் ஆர்டர் பண்ணி ப்ரௌனிஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ப்ரௌனிங்கிற பேர்ல ஒரு சாக்லேட் கேக் கொடுத்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் ப்ரௌனி டேஸ்ட் இருக்கேன்னு சொல்லி நான் அதை சாப்பிடுவேன். பட் நிஜமாவே ஃபட்ஜியா ஜூஸியா அவ்வளோ கேரமல்ஸ் அப்படியே வர மாதிரி அவ்வளோ அழகா, எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா இருந்தது. அது சாப்பிட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரே நேரத்தில் 5 ப்ரௌனி பீஸ் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.
ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சிஸ், ஒரு சின்ன சஜஷன் மட்டும் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரௌனி சென்ட் பண்ணுற பாக்ஸ் வந்து கொரியரில் அனுப்பும்பொழுது அது இங்கே வர்றதுக்குள்ள ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. ஃபார் காட்ஸே ப்ரௌனி எதுவும் ஆகலை, இருந்தாலுமே அந்த பாக்ஸ் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுது. ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் அனுப்பும்போது கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செலக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா அது இன்னுமே உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ப்ளீஸ் இதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நான் இதை குறையா சொல்லலை, உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகணும் அப்படிங்கிற அக்கறையோட ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன். மற்றபடி ரொம்ப சூப்பர் உங்கள் ப்ரௌனி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் ரிவ்யூ சிஸ்டர். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.